அண்மைச் செய்தி. வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை இன்று முதல் தவேக அறிமுகப்படுத்தும் என தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், முழு விவரங்கள் என்ன? வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை இன்று முதல் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிமுகப்படுத்த தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வேட்பாளர் அறிமுகத்தை இன்று முதல் அவர்கள் தொடங்கவிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அறிமுகத்தை இன்று முதல் அவர்கள் தொடங்க இருக்கிறார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 234 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தொடர்பாக நேர்முக தேர்வானது நடைபெற்றது. தொகுதிகளில் மக்கள் செல்வாக்கு அதிகமாக யாருக்கு இருக்கிறது, அவர்களால் எந்த மாதிரியான திட்டங்களை முன்னெடுக்க முடியும், அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு எந்த மாதிரி இருக்கிறது என்று பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக அவர்கள் இந்த நேர்முக தேர்வில் கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் ஒரு தற்காலிக வேட்பாளர்கள் பட்டியலையும் அவர்கள் தயார் செய்திருந்தார்கள். மேலும் இது இந்நிலையில் தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் குறிப்பிட்ட சில தொகுதிகளுக்கு மட்டும் தொகுதி நிர்வாகிகள் மத்தியில் வேட்பாளர்களை இன்று முதல் அறிமுகம் செய்ய விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த தற்காலிக பட்டியலில் இருந்து குறிப்பிட்ட சில தொகுதிகளுக்கு மட்டும் வேட்பாளர்களை விஜய் இறுதி செய்துள்ளதாகவும் அதில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை அந்த தொகுதி நிர்வாகிகளுக்கு இன்று முதல் வேலைகளை ஆரம்பிக்க, அதாவது தேர்தல் பணிகளை மேற்கொள்ள இவர்தான் நமது வேட்பாளர் என்று ஒவ்வொரு வீடாக, அதாவது ஊர்தோறும் வீதிதோறும் ஊர்தோறும் என்று அவர்கள் ஒரு கட்டமைப்பு வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த பிரச்சாரத்தை தொடங்குவதற்காக இன்று முதல் இந்த வேட்பாளர்களை குறிப்பிட்ட சில தொகுதிகளுக்கு மட்டும் நிர்வாகிகள் மத்தியில் மட்டும் அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 2024-26 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் சார்பில் கூட்டணி அமைத்துதான் இந்த தேர்தலை போட்டியிட போகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்று வரக்கூடிய கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி என்றும் சமீபத்தில் கூட தீர்மானம் நிறைவேற்றியிருந்தார்கள். கூட்டணி தொடர்பாக குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிக்கும் குழு அமைத்திருக்கின்றனர். இந்நிலையில் தான் வேட்பாளர்களை மற்ற கட்சிகள் வேட்பாளர் தொடர்பாக விருப்பு மனுக்களை பெற ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அப்படி எதுவுமே தற்போது வரை தொடங்காமல் இருந்தது. இந்நிலையில் தொகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில தொகுதிகளுக்கு தொகுதி நிர்வாகிகளுக்கு மட்டும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த அறிமுகம் இன்று முதல் தொடங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் தான் இன்று நாமக்கல் மாவட்டத்தில் கூட ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அறிமுகம் செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.